இந்தியா ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. அமெரிக்கால ஏஐ பவர் டேட்டா சென்டர்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்றதுக்கு அந்த நாட்டினுடைய அரசும் நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்காங்க. ஏன் ஏஐ பவர் டேட்டா சென்டர்ஸ் ஏன் க்ளோஸ் பண்ணணும்? ஏன்னா ஏஐ பவர் டேட்டா சென்டர்ஸ் நார்மலாவே ஹீட் அதிகமா வெளியிடும். சோ அதனால அதை கூல் பண்றதுக்காக நிறைய லட்சம் லிட்டர்ஸ் தண்ணி தேவைப்படுது. சோ அதுல யூஸ் பண்ற அந்த பொல்யூட்டான வாட்டரை என்ன பண்றாங்க அப்படின்னா ஆறுகள்லயுமே வந்து அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் லேண்ட்லயுமே விட்டுருவாங்க. சோ அதனால அக்ரிகல்ச்சர் லேண்ட் அந்த ஆறுகள்லாம் மாசுபடுதுன்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இப்போ அங்க ஏஐ பவர் டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அது எல்லாமே இப்போ இந்தியால வரப்போகுது. ப்ரீவியஸா நம்ம போட்ட வீடியோல அதானி கூகுள் கூட சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ஏஐ பவர் டேட்டா சென்டர் இந்தியால நிறுவ போறாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் மற்றொரு செல்ல பிள்ளையா இருக்கிற அம்பானி அவர்கள் குஜராத்ல 7 ட்ரில்லியனுக்கு ஒரு ஏஐ பவர் டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் நிறுவ போறாங்க. இது எல்லாமே இந்தியால நடக்குது. அப்போ நாங்க மனுஷங்க இல்லையடா? நம்முடைய இந்திய நாட்டினுடைய வளங்கள் அழிக்க வர்றவங்க எல்லாருக்குமே டாக்ஸ் ஹாலிடே கொடுத்திருக்காங்க. 2047 அதாவது அடுத்த வர 20 வருஷத்துக்கு இவங்க எல்லாருக்குமே டாக்ஸ் ஹாலிடே கொடுத்திருக்காங்க. இதே ஒரு இந்தியன் சொந்த நாட்டுல இருந்து ஒரு பிசினஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சான் அப்படின்னா அவனுக்கு பொருளை வாங்குறதுக்கு ஒரு டாக்ஸ், விற்கிறதுக்கு ஒரு டாக்ஸ், ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு சொல்லி சொந்த நாட்டுக்காரனே அழிப்பானுங்க. ஆனா வெளிநாட்டுல இருந்து வந்து நம்ம நாட்டை அழிக்க வர்ற எல்லாருக்குமே டாக்ஸ் ஹாலிடே தான்.